தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கலசப்பாடி காட்டாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக கயிறு கட்டி ஆபத்தான முறையில் பொதுமக்கள் ஆற்றை கடந்து வருகின்றனர். காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். ஆபத்தான முறையில் இப்படி பயணம் செய்யும் மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கா? அங்க யாரேனும் விரைந்திருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சித்தேரி ஊராட்சிக்குட்பட்ட கலசப்பாடி, அரசநத்தம், ஆலமரத்து வளவு, கருக்கம்பட்டி, நயனாவளவு, புளியமரத்து வளவு, கிணத்து வளவு உள்ளிட்ட 11 கிராமங்களில் சுமார் 3500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இன்று காலை முதல் சித்தேரி, கலசப்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கலசப்பாடி அருகே உள்ள காற்றாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளநீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக கலசப்பாடி, அரசநத்தம், நயனா வளவு, கிணத்து வளவு, அக்கரைக்காடு, புளியமரத்தோடு உள்ளிட்ட 11 மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையானது துண்டிக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்து அவசர தேவைகளுக்காக செல்ல முடியாத சூழலில் நிலவி வருகிறது. மழை இல்லாத நேரத்தில் மருத்துவ தேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கோபிநாதம்பட்டி கூற்றோடு, சாமியாபுரம் கூற்றோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல ஆற்றில் இறங்கி சுலபமாக சென்று வந்த மலை கிராம மக்கள் தற்போது ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அத்தியாவசிய தேவைகளுக்காக உயிரை பணயம் வைத்து ஆற்றின் நடுவே கயிறை கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர். இதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கலசப்பாடி உள்ளிட்ட 11 மலை கிராம பகுதிகளுக்கு செல்ல சாலை வசதி இல்லாமல் மருத்துவ மற்றும் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் கல்விக்காக மலைப்பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை காற்று வழியாக நடந்து கீழே இறங்கி வாச்சாத்தி கிராமத்திலிருந்து பேருந்துகளில் செல்லும் நிலை தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்த வனப்பகுதியில் 2 காட்டாறுகளில் கூடும் பகுதியில் தங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த தரக்கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டதன் விளைவாக பொதுமக்களின் கோரிக்கை ஏற்ற தமிழக அரசு ரூபாய் 12.70 கோடி மதிப்பில் தார் சாலை மற்றும் கலசப்பாடி அருகே நலுங்குப்பாறை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க உத்தரவிட்ட நிலையில் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.